ஐயா நாங்க கிளம்புறோம். ஆ நாளைக்கு 9 to 10 மறக்காம வந்துருங்க. இனிமேல் மக்கள் பண்ணி தானே என் முழு நேரம் மூச்சு பேச்சு. கண்டிப்பா வரேன், நீங்க போயிட்டு வாங்க. ரொம்ப நன்றி. நன்றி நன்றி நன்றி. பாட்டி, பெரிய மனுஷனா இருக்கிறது வேற, பெரிய மனுஷத்தனமா நடக்கிறது வேற. மாலை மரியாதைலாம் நம்ம தேடி போக கூடாது. இப்படி தேடி வரணும். பாட்டி இங்க வாங்கல. ஏண்டா? வாங்க, கூப்பிடுறேன்ல, வாங்க. கிட்ட வாங்க. இனிமேல் ஏகப்பட்ட சால்வ் வரும். இதுல நீங்க ஜாக்கெட் தைச்சு போட்டுக்கோங்க. கல்யாணம் போன மாதிரி ஜம்முன்னு இருப்பீங்க. இவனு தான் இத்தனை நாளா பிரசிடண்டா இருக்கான். ஒரு நாளாவது ஒரு சின்ன துண்டாவது கொடுத்திருப்பானா? என் பேராண்டி பிரசிடண்டே ஆகல, அதுக்குள்ள அவனுக்கு வந்த சால்வை என்கிட்ட கொடுத்துட்டான். என் பேராண்டி, இந்த தடவை என் ஓட்டு உனக்கு தாயா. வீட்டில இருந்து ஒரு ஓட்டு எனக்கு வந்துருச்சு. எப்படியும் ஆண்டாலும் எனக்கு தான் ஓட்டு போடுவா. அப்போ 2 ஓட்டு. அத்தையும் பவித்ராவும் மட்டும்தான் இருக்காங்க. அத்தை எனக்கு போடுறதுக்கு தான் வாய்ப்பு அதிகமா இருக்கு. பவித்ரா மட்டும்தான் பாக்கி. இங்கே ஜெயிச்சாச்சு. அழகர், ஒரு நிமிஷம். சொல்லுங்க சிஸ்டர். இல்ல இவள ஸ்கூல்ல விட்டுடுறீங்களா? இப்பதான் நான் சொன்னேன், மக்கள் பண்ணி தான் எனக்கு எல்லாமே. கூட்டு போறேன், வாங்க. ரொம்ப பண்ணாதீங்க, எனக்கெல்லாம் இங்க ஓட்டே இல்ல. அப்ப கல்ல ஓட்டு போடுறதுக்கு ரெடியா இருங்க. நீ வாச்சல, நம்ம போலாம். பாய்மா. பாய். வாங்க 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 வாங்க. ஏய், என்னடி இழிப்பு? அவன் போட்டோ எடுக்க சொன்னா நீ போட்டோ எடுத்துருவியா? நீயே மருமகன் சொல்லும் போது நான் என்னங்க பண்ணுவேன்? போட்டோ எடுக்க சொன்னா போட்டோ எடுப்பேன். அப்போ ஓட்டும் அவனுக்கு தான் போடுவேன். ஐயோ, என்னங்க நான் போய் அப்படி சொல்லுவேனா? ஐயோ, என்ன இருந்தாலும் நீங்க தானே எனக்கு புருஷன். நானே உங்களுக்கு ஓட்டு போடலன்னா மத்தவங்க எப்படிங்க போடுவாங்க? ஆனா ஏய், என்னடி ஆன்னு இழுக்கிற? அவருக்கு நான்லாம் ஓட்டு போட மாட்டேன். நீங்களே போட வச்சிராதீங்க. ஓகேயா? உரும்புற மாதிரி இது ஓகேயா? கால் மேல கால் வச்சு இப்படியா? அண்ணே கொஞ்சம். இது ஓகேயா? அண்ணே கண்ணாடி போடுங்கண்ணே. ஃபீல் பண்ற நீ ஓகேயா? இப்போ ஓகே. இப்படி நடந்து வர மாதிரி. ஓகேண்ணே. கண்ணாடி காட்டுற மாதிரி இப்படி பண்ணுங்கண்ணே. அதா இப்படி. அண்ணா கொஞ்சம் கொஞ்சம். இப்படி. ஹாய். என்ன போட்டோகிராஃபிலாம் பயங்கரமா இருக்கு. அரசியல் இதெல்லாம் சாதாரண தாங்க. தம்பி போன் கொடு. இந்தாங்கண்ணே. அடே எங்க அப்பா, அழகடா அழகடா. உனக்கு அண்ணன் ஜெயிச்சோன்னா போட்டோ ஸ்டுடியோ வச்சு கொடுக்கிறேன். சரியா? போயிட்டு சரிங்கண்ணே. அண்ணே கண்ணாடி. சரிங்கண்ணே சரிங்க. போ. அப்புறம் என்ன, இந்த போட்டோலாம் இன்னைக்கே சோஷியல் மீடியால போட போறீங்களா? பின்ன இன்னையில இருந்து இன்டர்நெட்ல அழகறதானே ட்ரெண்டிங். போற போக்க பார்த்தா ஏதோ பிரசிடென்ட் ஆயிடுவீங்க போல இருக்கே. உங்களுக்கு அதுல சந்தேகம் வேற இருக்குதா? இந்த வருஷம் அழகறதா பிரசிடென்ட் எழுதி வச்சுக்கங்க. ஏதோ ஒண்ணு ஓகே தான். நீங்க ஜெயிச்சாலும் அப்பா ஜெயிச்சாலும் ஆண்டாளுக்கு தான் சந்தோஷம். ஏன்? ஆமா, அப்பா ஜெயிச்சா பிரசிடென்ட்டோட பொண்ணுன்னு கெத்தா சுத்துவா. நீங்க ஜெயிச்சீங்கன்னா பிரசிடென்ட் பொண்டாட்டி அப்படின்னு பெருமையா சொல்லுவா. இப்படி இருந்தாலும் இதுல என் ஃப்ரெண்ட் ஆண்டாளுக்கு தான் லாபம். எப்படி இருக்குல்ல இந்த கொடுமை? ஒருத்தன் விடிய விடிய இங்க காத்து கடந்து குளவி கெட்டல கோத்து வாங்கிட்டு தேன் எடுத்துட்டு வருவான். இவன் நோகாம உட்காந்து பொறங்க இனக்குவா. நல்லா இருக்குல்ல இது? புருஷ சொத்து பொண்டாட்டிக்கு தானங்க. அவன் இங்க என்ன புருஷனா மதிக்கிறா? என்ன ஒரு மனுஷனாவே மதிக்க மாட்டேங்கிறா. புருஷனா பாக்குறாளாமா. வாயில தான் வந்துட போகுது. அமைதியா இருங்க. அழகர், என்ன உங்க ஃப்ரெண்ட் என்ன நேத்துல இருந்து ஆளையே காணும்? இப்போதாங்க எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு.
அவனை பத்தி பாருங்க, யாருமே கேட்கல. நீங்க எவ்வளவு அக்கறையா கேக்குறீங்க. யூ ஆர் கிரேட்டுங்க. அக்கறெல்லாம் ஒண்ணும் இல்ல. இந்த மாதிரி நேரத்துல உங்க கூட இல்லையே, இருந்திருந்தா அவர்தான் உங்களுக்கு போட்டோலாம் எடுத்து கொடுத்திருப்பாரு. அவன் பாவங்க, அவனுக்கு வந்த கஷ்டம் எதிரி கூட வரக்கூடாதுங்க. அந்த மாதிரி உங்களுக்கு ஆக்சுவலா அவனை பத்தி தெரியாதுல்ல. நீங்க வாங்க, நான் அவன் முழு கதையும் உங்களுக்கு சொல்றேன். வாங்க, நீங்க வாங்க 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 உட்காருங்க. செம்ம கதை சொல்றேன் உங்களுக்கு. அதாவது இப்போ உங்ககிட்ட இருக்கிறது உங்க இதே தானே, ஹார்ட் உங்களுக்கு தானே. ஆமா, என்கிட்ட என் இதே தான் இருக்கு. இருக்கிறவங்க எல்லாருக்கும் அவங்கவுங்க இதே அவங்கவுங்க கிட்ட தான் இருக்கும். ஆனா ஆதிக்கிட்ட இருக்கிறது அவனோட இதயம் கிடையாது, இன்னொருத்தரோட இதயம். சின்ன வயசுல இருந்தே அவனுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருந்துச்சு. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அது ரொம்ப சீரியஸ் ஆகி ஹாஸ்பிட்டல் அட்மிட்லாம் பண்ணியிருக்காங்க. டாக்டர் அவனை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அவனை காப்பாற்றுறதுக்கு ஒரே வழி வேற இதே எடுத்து வைக்கணும்னு சொல்லிட்டாரு. அப்புறம் இந்த இதய மாற்று அறுவை சிகிச்சைன்னு ஒன்று இருக்குது தெரியுமா, அதில் வேற ஒருத்தனோட இதயத்தை எடுத்து அவனுக்கு வச்சாங்க. அதனால தாங்க அவன் பொழைச்சான். என்ன பார்க்குறீங்க, கதை இன்னும் முடியல, இப்போ தான் ஆரம்பிக்குது. இவனுக்கு ஒருத்தன் இதயம் கொடுத்தான் தெரியுமா, அவனுக்கு ஒரு பொண்டாட்டியும் புள்ளையும் இருந்திருக்கு. இவன் இந்த புள்ளையும் அந்த பொண்டாட்டியும் பார்க்கும்போதெல்லாம் இவனுக்குள்ளே இருக்கிற இதயம் பட்டு பட்டுன்னு துடிக்குமாமா. திடீர்னு அவன் அந்த புள்ளையோட அப்பா மாதிரியே மாறிடுவாங்க. கொஞ்ச நாளில் அந்த குழந்தைக்கும் இவனை பிடிச்சி போய் 2 பேருமே அப்பா புள்ள மாதிரியே மாறிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த இதயம் கொடுத்த அவங்களோட வைஃப் இருக்காங்கல்ல, அந்த பொண்ணையவே இவன் காதலிச்சு அவங்களவே கல்யாணம் பண்ணிக்கிட்டான். கொஞ்ச நாள் எல்லாருமே சந்தோஷமாக தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் தாங்க ட்விஸ்டே. அப்படி என்ன நடந்துச்சு? இந்த பொண்ணோட புருஷனோட இதயம் தான் ஆதிக்கே வச்சிருக்காங்கன்னு அந்த பொண்ணுக்கே தெரியாது. ஆனால் இது எல்லாமே ஒரு நாள் தெரிய வந்தப்போ தான் அந்த குடும்பமே சேர்ந்து ஆதிக்கிட்ட இருந்தே இந்த விஷயத்தை மறைச்சிருக்காங்கன்றதே தெரிய வரும். தன் காதலிச்சு கல்யாணம் பண்ண பொண்டாட்டி ஒரு பக்கம், அவனை அப்பா வயதுக்கிட்ட குழந்தை ஒரு பக்கம், 2 பேருமே அவன் மேலே உசிரே வச்சிருக்கும் போது இந்த விஷயத்தில் அந்த பொண்ணுக்கிட்ட எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் குற்ற உணர்ச்சியில் துடிச்சிட்டு இருந்திருக்காங்க. அதனால தூங்காமல் இருந்திருக்கான். இல்லை ஆர்வம் ஆயிட்டிங்க போல, சொல்கிறேன் இருங்க. அவன் இதெல்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடியே அந்த பொண்ணுக்கு உண்மையெல்லாம் தெரிஞ்சிருச்சு. ஆதியை காப்பாற்றுறதுக்கு அவன் குடும்பம் பண்ண தப்புக்கெல்லாம் அவனும் ஒரு காரணமாக இருப்பான்னு இவனை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அந்த பொண்ணு இவனை விட்டுட்டு போயிருச்சுங்க. நீங்களே சொல்லுங்க, அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க பண்ண தப்புக்கு இவன் என்ன பண்ணுவான்? அது எப்படிங்க ஒரு பக்கம் மட்டும் கதையை கேட்டு நீங்க அந்த பொண்ணை தப்பா நினைக்கலாம்? அந்த பொண்ணு சைடும் நீங்க கேட்டிருந்தா உங்க ஃப்ரெண்டு எப்படிப்பட்டவர்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதானே, ஒரு பொண்ணு என்னைக்கு இன்னொரு பொண்ணை விட்டு கொடுத்துருக்கீங்க? நான் அப்படி சொல்லல. 2 சைடும் விசாரிச்சதானே நியாயம் எது அநியாயம் எதுன்னு தெரியும். அந்த மாதிரிலாம் கிடையாது. என் ஃப்ரெண்டு நல்லவன். அந்த பொண்ணு மேலே தாங்க தப்பு. என்ன நடந்தாலும் சரிங்க, அவனை விட்டு போயிருக்க கூடாது. சரி, யார் யாரை விட்டு போனா எனக்கு என்ன? உங்க ஃப்ரெண்டு காணுமேன்னு கேட்டேன், அதுக்கு நான் ஏன் இந்த கதையெல்லாம் கேட்கணும்? ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? அவன் பாவம் தெரியுமா, அவனுக்கு 2-3 நாளாக திரும்பவும் ஹார்ட்ல பெயின் வர ஆரம்பிச்சிருக்கு. ஐயோ, என்னாச்சு? நான் தான் டவுன் ஹாஸ்பிட்டல் கூட்டு போனேன். அவனுக்கு முன்னாடி மாதிரியே மறுபடியும் இதய துடுப்பில் ஏதோ பிரச்சனை இருக்காமா. அவனுக்கு ஆப்ரேஷன் பண்ண அதே ஹாஸ்பிட்டலில் போய் என்ன ஏதுன்னு செக் பண்ணிட்டு மருந்து வாங்க போயிருக்கான். பயப்படுற மாதிரி எதுவும் இல்லைல்ல? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நானும் 2-3 நாள் கூப்பிட்டு இருக்கேன், ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறான். எனக்கு அவன் வீட்டில் யார் நம்பரும் தெரியாது. 2-3 நாள் பார்ப்பேங்க. அவன் ஃபோன் எடுக்கலைன்னா நானே நேரில் போய் பார்த்துடலான்ட்டு இருக்கேன். ஒரு நிமிஷம். ஏய், ஊர்லேருந்து பங்காளி. ஹலோ, சொல்லு பங்காளி. ஆமாம், என்ன எத்தனை நாள் தான் நானும் வேடிக்கை பார்க்குறது? அதான் நானே களத்தில் இறங்கிட்டேன். பின்ன சும்மாவா அழகர்னா? அவருக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. அவரு ஏன் கூட தான் இருக்க கூடாதுன்னு நினைக்கிறேனே தவிர அவரு இருக்கவே கூடாதுன்னு நான் எப்போ நினைக்கல. ஏன் என் வாழ்க்கையில ஆதின்னு ஒருத்தர் ஏன் எனக்கு திரும்பவும் சந்தோஷத்தை கொடுத்த? வாசு போனதுக்கு அப்புறம் ஆதிய என் வாழ்க்கையில காட்டாமலே இருந்திருக்கலாம்ல.
என்னையும் அவரையும் சேர்த்து வைக்காமலே இருந்திருக்கலாம்ல. அதுதான் என் சந்தோஷம்னு என்ன நம்ப வைக்காம இருந்திருக்கலாம்ல. ஏன் எதுக்கு இப்படி எல்லாத்தையும் கொடுக்கற மாதிரி கொடுத்துட்டு அப்படியே என்கிட்ட இருந்து பறிச்சுட்ட? எல்லாத்தையும் எடுத்துக்கதான் செய்வேன்னா எதுக்கு எனக்கு எல்லாத்தையும் கொடுத்த? ரொம்ப வலிக்குது. என்ன இந்த வேதனையில இருந்து வெளியில கொண்டு வா. அவருக்கு உடம்பு சரியில்லைன்னா ஏன் உடம்பு ஏன் நடுங்குது? திரும்ப அவரை என் வாழ்க்கையில கொண்டு வராத. அவர் நல்லவரா கெட்டவரான்லாம் எனக்கு தெரியாது. அது எனக்கு தெரியவும் வேண்டாம். ஆனா அவர் உயிருக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. அவரை எப்படியாவது காப்பாத்து. அவர் உயிருக்கு எதுவும் பிரச்சனை வராம காப்பாத்துங்க. ஆதி அப்பாவுக்கு ஒன்றும் ஆகாது. அவருக்காக தானே சாமி கும்பிடுற. இல்ல, அவரு நல்லா தான் இருப்பாரு. நான் ஒன்னும் அவருக்காக வேண்டல. அவருக்குள்ள இருக்கிறது வாசுவோட இதயம், உங்க அப்பாவோட இதயம். அதுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தான் வேண்டேன். எனக்கு வாசு அப்பாவும் ஆதி அப்பாவும் வேற வேற இல்லை, 2 பேரும் ஒண்ணுதான். ஊருக்கு போறதுக்கு முன்னாடி என்கிட்ட சொல்லிட்டு தான் போனாரு. என்னையும் உன்னையும் தைரியமா இருக்க சொன்னாரு. அப்போ நீ அவர்கிட்ட பேசிட்டு தான் இருக்கல்ல? நானா பேச மாட்டேன், ஆனா அவரா வந்து பேசுவாரு. அவரு பேசினா நானும் பேசுவேன். கழுத வயசாகிற நானே அவரை நம்பி ஏமாத்திருக்கேன். நீ சின்ன புள்ள, நீ ஏமாறத ஒண்ணு புதுசு இல்லையே. அம்மா, ஆதி அப்பா நல்லவரு. அவருக்கு உன்னையும் என்னையும் ரொம்ப பிடிக்கும்மா. இன்னும் 4-5 வருஷம் போனதுக்கு அப்புறம் உனக்கே அவர் பண்ண தப்பெல்லாம் புரியும் தமிழ். அப்போ இதே மாதிரி வந்து அம்மா கிட்ட சொல்றியான்னு நானும் பாக்குறேன். அம்மா, திரும்பவும் சொல்றேன், ஆதி அப்பா ரொம்ப நல்லவரு. அவரு தப்பு பண்ணிருக்க மாட்டாரு. நானும் அப்படிலாம் நம்பிட்டு இருந்தவதாண்டி. உண்மை என்னன்னு புரியும் போதுதான் இது எல்லாமே உனக்கு புரியும். என் வலியும் உனக்கு புரியும். இத பாருமா, அவரு கூட நம்ம இருந்தா ரொம்ப ஹாப்பியா இருப்போம். அவரு அவ்வளவு நல்லவருமா. போய் ஹோம்ஒர்க் இருந்தா பண்ணு போ. அம்மா, நான் திரும்பவும் சொல்றேன், ஆதி அப்பா ரொம்ப நல்லவரு. ஹாஸ்பிட்டல்ல உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்த ஆதி உயிரை காப்பாத்த உன் புருஷன் வாசுவை ஆக்சிடென்ட் பண்ண பிளான் போட்டு கொடுத்ததே எங்க அக்கா சாரதா தான். ஓகே. ஹலோ ஹலோ, மைக் டெஸ்டிங். கோட்டப்பட்டி ஊராட்சி ஒன்றியத்தோட்பட்ட கரிசல்பட்டி, ஆசாரிப்பட்டி, ஓடப்பட்டி, நத்தக்கடை, இல்லை நத்தம்பட்டி, முத்துசங்கிலிப்பட்டி, ரோசனப்பட்டி, நல்லமுடிப்பட்டி வாழும் மக்களே மற்றும் என் நெஞ்சத்தில் வாழும் ஜென்மங்களே. ஐயம்மா, நான் உங்க அது ஜென்மங்களே இல்ல, என் இதயத்தில் வாழும் நெஞ்சங்களே. ஓ, நெஞ்சமா? இப்போ பாரு, என் நெஞ்சத்தில் ஐயோ, இப்படிலாம் பேசினா ஒரு ஓட்டு கூட கிடைக்காது. நீ இப்போ பாரு, உங்கள் பொன்னான வாக்குகளை தேங்காய் சின்னத்துக்கு. ஐயோ மாமா, என்ன? தேங்காய் சின்னம் தாத்தாவோடது, உங்க சின்னம் சுத்தியல். நானே அவருக்கு ஓட்டு வாங்கி கொடுக்குறேன் போல இருக்க. நீ கொடு, அதை நான் ஒரு தடவை படிச்சுக்கிறேன். கோட்டப்பட்டி ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட கரிசல்பட்டி, ஆசாரிப்பட்டி, ஓடைப்பட்டி, ஒத்தக்கடை, நத்தம்பட்டி, நல்லமுடிப்பட்டி வாழும் மக்களே மற்றும் என் இதயத்தில் வாழும் நெஞ்சங்களே. உங்கள் பொன்னான வாக்குகளை சுத்தில் சின்னத்துக்கு வாக்களித்து என்னை மாபெரும் வெற்றி பெற செய்யுமாறு உங்கள் அன்பான பாதங்களை தொட்டு கேட்டுக்கொள்கிறேன். ஓகே? சூப்பர் மாமா. இப்ப அப்படியே பேப்பரை பார்க்காம சொல்லுங்க பாப்போம். பேப்பர் பார்க்காமையா? இரு, கொஞ்சம் மனப்பாடம் பண்ணிக்கிறேன். நான் உங்கள் ஊர் பிரசிடென்ட் ஆனால் உங்கள் வீட்டில் தண்ணி பிரச்சனையே இருக்காது.
நான் உங்கள் வீட்டு பிள்ளை, அதனால் உங்கள் வீட்டு பிரச்சனையை நான் பார்த்து கொண்டே இருப்பேன். பார்த்துக் கொள்வேன். வேற 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 நான் உண்மைதான். அடா, அடா. என் பேராண்டி எவ்வளவு அழகா பேசுறான். ஐயோ, அந்த காலத்துல அண்ணாத்தோர பேசுற மாதிரியே இருக்குடா. அண்ணாதுரை நான் பேசுறேன். பேசாம போவியா நீ? அட சத்தியமாடா, அண்ணாத்தோர பேசுற மாதிரியே அப்படியே இருக்குடா. என்ன மாப்ள, பிரச்சாரம்லாம் நல்லபடியா முடிஞ்சுதா? அத்தை சீரியஸா கேக்குறேன், உங்களுக்கு என் மேல கோவம்லாம் கிடையாதுல்ல? நான் எதுக்கு உங்க மேல கோவப்படணும்? இல்ல, நான் உங்க வீட்டுக்காரரை எதிர்த்து நிக்கிறேன். அதுவும் அவர் வீட்டிலே இருந்துட்டு அவர் போடுற சாப்பாடே சாப்பிட்டுட்டு அவரவே எதிர்த்து நிக்கிறேன். அதான். நீ எங்கடா அவன் போட்ட சாப்பாட்டை சாப்பிடுற? நீயும் உன் பொண்டாட்டியும் கடையில தானே வாங்கி சாப்பிடுறீங்க. பகல்லெல்லாம் கடையில தான் சாப்பிட்றேன். ஆனா நைட்டு லைட்டா பசிச்சுன்னு வையேன், அப்பப்போ சமையல் கட்டு பார்க்க போற சூழ்நிலை வந்துடுது. இந்த மிச்சரு, சேவு, காரா பூந்தி, அதிர்சம் அதெல்லாம் அப்பப்போ எடுத்து ஏதோ ஒன்று லவுட்டிடுவேன். அட போட திருட்டு பயல, உன் முகரைய பார்த்தாலே தெரியுது. என்னத்த நீங்க எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்களே? உங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்லுங்க, நாளைக்கே போய் வாபஸ் வாங்கிடுறேன். ஐயோ மாப்ள, அப்படி மட்டும் எதுவும் பண்ணிடாதீங்க. நீங்க கண்டிப்பா எலெக்ஷன்ல நிக்கணும், நின்னு ஜெயிக்கணும். என்ன சொல்றீங்க நீங்க? மாமா முன்னாடி நான் நின்னு எப்படி ஜெயிப்பேன்? அவனை எதுக்குடா யோசிக்கிற? அவன் 4-5 தடவை பிரசிடண்டா இருந்திருக்கான்ல, அப்புறம் என்னடா? முதல்ல நீ தான் ஜெயிச்சு பெரிய தலைவரா வரணும்டா. சும்மா இருங்க பாட்டி, நானே ஏதோ விளையாட்டா. மாமாவை ஜெயிக்கிறதுல அவ்வளவு ஈஸி கிடையாது. அவருக்கு இந்த ஊர்ல இருக்கிற செல்வாக்குக்கு 4-5 ஊருக்குள்ள அவரை விட 10-15 ஓட்டு வாங்கினாலே அது பெரிய விஷயம். அப்படிலாம் ஒண்ணும் இல்ல மாப்ள, போன தடவை அந்த ஓடம்பட்டியில விழுந்த ஒத்த ஓட்டுல தான் அவர் ஜெயிச்சாரு. நீங்க அவரை நினைச்செல்லாம் பயப்பட வேண்டாம். ஆமாண்டா பேராண்டி, உனக்கு இந்த வீட்ல 2 ஓட்டு இருக்கு. 2? நீங்க ஒண்ணு, இன்னொன்னு நான் தான் மாப்ள. நிஜமா சொல்றீங்களா? நீங்க எனக்கு ஓட்டு போட போறீங்களா? இப்போவே நான் பாதி ஜெயிச்ச மாதிரி ஆயிடுச்சே. ஆனா நான் செய்யறது சரியா தப்பான்னு எனக்கு தெரியல. மாமா முன்னாடி நானும் ஒரு ஆளா வந்து நிக்கணும்னு தான் நான் இந்த எலெக்ஷன்லயே நிக்கிறேன். மற்றபடி அவர் மேல மரியாதை இல்லாமல இல்ல. எனக்கு தெரியும், உங்க குணம் எனக்கும் என் அத்தைக்கும் நல்லாவே புரியும். சந்தோஷமா இருக்காத. நான் ஜெயிப்பனா இல்லையான்னு எனக்கு தெரியல. எனக்காக நீங்களும் பாட்டியும் இருக்கீங்கன்றது நினைக்கும் போது அதுவே எனக்கு சந்தோஷம் கொடுக்குது. ஏன் கிறுக்கு பயல, ஏன்டா சும்மா சும்மா அப்படியே சொல்ற? இந்த தடவை நீ தான் ஜெயிப்ப. என்ன ஆசீர்வாதம் பண்ணு பாட்டி. டேய், டேய், டேய். நல்லா இரியா, உன் குணத்துக்கு பெரிய ஆளா வருவ. மாப்ள, எப்படியாச்சும் ஜெயிச்சிருங்க. உங்களை இனிமே என் புருஷனும் சரி மகளும் சரி அவமானப்படுற மாதிரி பேசவே கூடாது. நீங்க ஜெயிச்சு அவங்களுக்கு பதில் சொல்லுங்க. சரிங்க மாப்பிள்ள, நாங்க கிளம்புறோம். இனிமே உங்களுக்கு பசிச்சா சமையல் கட்டு பக்கம் திருட்டுத்தனமாலாம் போக வேண்டாம். இது உங்க வீடு, உங்களுக்கு நாங்க இருக்கோம். உங்க அத்தை நான் இருக்கும் போது நீங்க பசியில எல்லாம் தூங்க கூடாது, சரியா? சரி அத்தை. மாமா, என்ன கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு? அழறீங்களா? நான் போய் எது கழுவ போறேன்? நான் இந்த கிழவி காரக்குழம்பு சாப்பிட்டு கை கழுவாம கன்னத்துல கை வச்சதுல அது கண்ணில் பட்டு லைட்டா கண் கலங்கி இருக்கு. நான் எப்போ சொல்லுது பாத்துருக்கிறியா நீ? நம்பிட்டேன். எங்க போற? ரிஹர்சல் பண்ணலையா இன்னும்? நீங்க முதல்ல மனப்பாடம் பண்ணி முடிங்க. எனக்கு தூக்கம் வருது. நாளைக்கு பார்க்கலாம். ஓ மை காட், வாட் an insult. நம்ம பிராக்டிஸ் பண்ணுவோம். கோட்டம்பட்டி ஊராட்சி ஒன்று. பசிக்குதே. இன்னும் நம்ம இரவு உணவு முடிக்கவில்லையோ? சாரிடா தம்பி, நான் பிரச்சார பசியில உன்னோட பசியை மறந்துட்டேன். அதனால உன்னை முதல்ல நிறைய வச்சுட்டு அதுக்கப்புறம் ரிஹர்சல்.